Hi friends, welcome to cooking Sparta. இன்னைக்கு நாம கறி குழம்பு டேஸ்ட்ல கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கைப்பிடி அளவு துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்துனதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஃப்ளேவர் கொண்டக்கடலை கூட நல்லா ஒட்டணும். அதனால் 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா ரொம்ப கெட்டியா இருக்குங்க. அதனால 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குழம்பு டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் 2யும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது 2யும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வேக விடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு மூடியை எடுத்து பார்க்கலாம். கமகமன்னு வாசனையோட கொண்டக்கடலை குழம்பு ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.